நமஸ்காரம். ஏப்ரல் மாத பலன்களில் இப்போ நம்ம பார்க்கும் ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இப்போ தான் சனி பயிற்சி நடந்திருக்கு. ருண ரோக சத்துருஸ்தானுங்கிற 6ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சி நடந்திருக்கு. இதன் மூலியமாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி சிக்கலை மாட்டிகிட்டு இருந்தவங்க, எதிர் வீடு பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி இப்போ வழக்கு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அத்தனையும் சுமூகமாக முடிந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். இதில் அவருக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல, கடன் வாங்கினதை கட்ட முடியாமல் சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே சமயம் குறைந்த வட்டியில் புதிய கடன்களும் சுப கடன்களும் அமைக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும். வயதானவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டத்தில் கிடச்சி அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பையுமே சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நம்ம சொல்லிடலாம். அதே சமயம் இத்தனை நாளாக உங்கள் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சமாகி இந்த மீனீட்டில் இருந்தவர் இப்போ வக்ரகதி அடைவதனால, நீச்ச பங்கம் ஏற்பட்டு உச்சவளவு அடைகிறதுனால என்னென்ன பாக்கியங்கள்லாம் தடைப்பட்டதோ அந்த பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயம் தந்தை மூலிமா இருந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொடுப்பார். குழந்தை சம்மந்தமான குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிருக்கீங்க, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா இந்த மாதம் அது சாதகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசிக்கு மேக்சிமமான கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரி, அப்போது நாம் எந்தெந்த வகையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் நீச்ச வளர்ச்சி அடைகிறதுனால குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவி இருந்தால் விட்டு கொடுத்து போங்க. அதிகமான பேச்சு வந்தால் உங்களுக்கு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. மேற்கொண்டு ஆர்கியூமெண்ட்டை வளர்க்க வேண்டாம் இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானோட சப்தம பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் ராசியில் அவர் நீச்சம் அடைவார். அந்த நீச்ச வீட்டை பார்க்கறதுனால தலை சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலியோ இல்லை நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், முகம் சார்ந்த விஷயத்தில் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று சிக்கல் வந்தால் உடனே டாக்டர் அணுகிறது நல்லது. இந்த மாதத்தில் சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 2, 3, 29 மற்றும் 30 இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது உத்தமம்.